Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஃபங்க்ஷன்ஸில் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முன்னாடியே பார்த்தோம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி வந்து பேராமீட்டர்ஸ் இல்லாட்டி ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கறது, அதை வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எப்படி அந்த வேல்யூவெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் வந்து நம்ம இன்றைக்கி டிஃபால்ட் வேல்யூஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 3 நம்பர் கொடுக்குறோம். அந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இப்போது அதை எழுத போகிறோம். நம்ம 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுங்கிறனால நம்ம இன்டீஜர் ரிட்டர்ன் டைப் கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். நான் மல்டிப்ளை 3ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து 3 பேராமீட்டர்ஸ், அதாவது 3 ஆர்குமெண்ட் கொடுக்கணும் இல்லையா இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதை வந்து நான் int a, int b, int c அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏபிசியை மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் நான் ரிட்டர்ன் a இன்ட்டு b இன்ட்டு c அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இப்போ நான் சி அவுட் கொடுத்து மல்டிப்ளை 3 கொடுத்து 3 நம்பர் கொடுக்குறேன். அதாவது 2, 3, 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்து 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 24 இல்லையா? அதனால் நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு 24 அப்படின்னு அவுட்புட் வரணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஆர்குமெண்ட்லாம் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 3 வேல்யூ தேவைப்படுறதுனால நம்ம இந்த 3 வேல்யூவையும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏபிசி 3 வேல்யூ தேவைப்படுது. ஆனால் நான் 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஏன்னா இது வந்து எரர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா too few arguments to function அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு 3 ஆர்குமெண்ட் தேவைப்படுது. ஆனால் நான் வந்து 2 தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது எப்போதுமே அவங்க 3 வேல்யூவும் கொடுக்க தேவையில்ல. அவங்க வந்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலன்னா நானே ஒரு வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துலையே அவங்க அந்த வேல்யூவை கொடுக்கலன்னா அதுக்கு என்ன வேல்யூவை எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து int c = 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மல்டிப்ளை 3ல் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேல்யூ தானே கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ வந்து முதல் வேல்யூவை ஏக்கும் 2வது வேல்யூவை வந்து பிக்கும் போட்டுக்கும். இப்போ 3வது வேல்யூ கொடுக்காததுனால இப்போ சிக்கு என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோமான்னு பார்க்கும். நம்ம முன்னாடி கொடுக்காததுனால எரர் சொல்லிச்சு, சிக்கு எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எரர் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சிக்கு 1ன்னு கொடுத்துருக்கனால சரி, அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சி வந்து 1ன்னு ஏற்கனவே தெரியும். அதனால் வந்து எரர் கொடுக்காம சியை வந்து 1ன்னு எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன்னா இப்போ எரர் வராமல் நம்மளுக்கு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 6 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வேரியபிளுக்கு மட்டும்தான், அதாவது ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டிஃபால்ட் வேல்யூவை கொடுக்கணும்னு இல்லை, நம்ம வந்து எல்லாத்துக்கும் கூட கொடுத்துக்கலாம். இப்போ பிக்கும் நான் 1ன்னு கொடுக்குறேன், ஏக்கும் நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 3க்குமே வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தனால இதை நான் கால் பண்ணும்போது எதையுமே கொடுக்காம கூட நான் கால் பண்ணலாம். அதாவது வெறும் மல்டிப்ளை 3 மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா 3மே டிஃபால்ட் வேல்யூ இருக்கிறதுனால 3மே அந்த வேல்யூ எடுத்துகிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகி ரிட்டர்ன் ஆகும். இப்போ வந்து நம்ம 3க்குமே வேல்யூ கொடுக்கறதுனால 3மே 1 ஆகிடுச்சு. அதனால் வந்து 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு வருது. ஓகே, இப்போ வந்து நான் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 3 வேரியபிளில் எந்த வேரியபிளுக்கு இந்த நம்பர் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் உங்களுக்கு வேல்யூ எடுக்கும். அதாவது நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணுன்னா, முதல்ல தேவைப்படுறது ஏ. அதனால் இந்த நம்பரை ஏல தான் எப்போதுமே ஸ்டோர் பண்ணும். அடுத்த ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து பியில் தான் ஸ்டோர் பண்ணும். நீங்கள் ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நம்பருக்குலாம் போக முடியாது. அதாவது நீங்கள் ஏ மட்டும் கொடுத்துட்டு இப்போ சியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது முடியாது. நீங்கள் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எப்போதுமே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தான் நீங்கள் வந்து வேல்யூஸ் கொடுக்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது. இதுதான் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 3 வேல்யூ தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த வேல்யூ கொடுக்கலன்னா அந்த வேல்யூக்கு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லிடலாம். இந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணாலும் அவங்க வந்து எல்லா வேல்யூவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு சில டைம் வந்து 2 வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா 3வது வேல்யூ வந்து நான் என்ன பண்ணணுமோ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஃபங்க்ஷன் மூலியமாக. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.